சின்னதா மாமா கிட்ட பேசுங்க. அண்ணா நான் சொன்னா அப்பா கேட்பாரான்னு தெரியல, நீயே பேசு. மாமா, நாளைக்கு பெரிய தானுக்கு ரிசப்ஷன் மாமா. ரம்யா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம். ஆனா எதுவும் நடக்கல. காலமும் சூழ்நிலையும் ரம்யாவுக்கு சாதகமா தான் இருக்கு. இன்னாருக்கே இன்னாருன்னு கடவுள் முடிச்சு போட்டு வைப்பாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கடவுள் போட்டு முடிச்ச மனுஷங்க நாம மாத்த முடியுமா மாமா? இங்க பாரு அண்ணா, நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்க, இதே ஃப்ளோல பேசு, அப்பா கன்வின்ஸ் ஆயிடுவாரு. ரம்யா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எழுதிருந்தா அதை யாரால தடுக்க முடியும் மாமா? என்னங்க மாமா? என்னங்கன்னு சொல்ல வர? இல்லங்க மாமா, எப்படியும் கல்யாணம் நடக்கதான் போதுன்னு முடிவாயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்காக நீங்க வெறுத்து ஒதுங்கி இருக்கணும்? என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நான் நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன் மாமா. இப்ப நீங்க அவங்களோட கல்யாணத்துக்கு போகாம இருந்தீங்கன்னு வைங்க, அவங்க கல்யாணம் நடக்காம நின்றுமா மாமா? இல்ல, எப்படியும் அவங்க கல்யாணம் நடக்கதானே போகுது. நீங்க இல்லாம அவங்க கல்யாணம் நடந்தா இந்த ஊர் உலகம் என்ன பேசணும்னு தெரியுமா? பெத்த புள்ள கல்யாணத்துக்கு போகாத தகப்பன்னு உங்களை கேவலமா பேசுமே. அப்படி ஒரு பேச்சுக்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும் மாமா? தேவையில்லாத ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகாம நீங்களே முன்னாடி நின்னு அவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சா என்னங்க மாமா? நல்லா இருக்குன்னு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆளை கொல்ற விஷப்பாம்புக்கு பாலை கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்ற பாரு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, அண்ணா அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லலப்பா. ஊர்க்காரங்க உங்களை தப்பா பேசக்கூடாதுன்னு தான்ப்பா இப்படி சொல்றா. என்ன யாரு என்ன வேணா பேசுங்கன்னு அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என் குடும்பத்தோட நிம்மதி முக்கியம். இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்து குட்டிச்சவராக்கணும்னு நினைக்கிறாவ அவளுக்கு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு சொல்றியா? அது நடக்காது கண்ணு. மாமா, நீங்க நம்ம குடும்பத்தோட நிம்மதி முக்கியம் நினைக்கிறீங்க. ஆனா நான் நிம்மதியோட சேர்த்து நம்ம குடும்பத்தோட கௌரவமும் நான் முக்கியம்னு சொல்றேன். நான் சொல்றத கேளுங்க மாமா. நம்ம குடும்ப கௌரவம் எக்காரணத்தை கொண்டோ எந்த சூழ்நிலையிலயும் கெட்டு போயிடக்கூடாதுன்னா இந்த கல்யாணத்தை நீங்களே முன்னாடி நின்னு நடத்தி வைங்கன்னு சொல்றேன். என்ன கண்ணு, என்ன நீயே இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட? நீ இப்படி பேசுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கண்ணு. ஏகண்ணு, அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் மறந்து போச்சா இல்ல மன்னிச்சிட்டியா? இங்க பாரு கண்ணு, அந்த பொண்ணு பேசுறத மறக்கிறதும் தப்பு, மன்னிக்கிறதும் தப்பு. எனக்கு அது புரியுதுங்க மாமா. உங்க கையால தாலி எடுத்து கொடுக்க வச்சுதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு என்கிட்ட சவால் விட்டவ அந்த ரம்யா. அதை தடுத்து நிறுத்துவேன்னு பதில் சவால் விட்டவன் நான். ஆனா இந்த சவால்ல நம்ம குடும்பமே பிரிஞ்சு போயிடுமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு மாமா. அப்படி ஒரு பிரிவினை என்னால இந்த குடும்பத்துக்கு வந்தா அதை எப்படி மாமா என்னால தாங்கிக்க முடியும்? ரம்யா கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்கிறதுக்காக இந்த குடும்பத்தை 2 துண்டா வெட்டி போட்டுற முடியுமா மாமா? அதுக்கு பதிலா அந்த சவால்ல நான் தோத்து போயிடலாம். உங்களுக்கு தெரியாதது இல்ல, ஜெயிக்கிறது மட்டுமே உண்மையான வெற்றி இல்லையே மாமா. சில இடத்துல தோக்கிறதும் உண்மையான வெற்றி தானே. நீ 1000 சொல்லு, என்னால ஏத்துக்க முடியாது. அந்த பொண்ணு எவ்வளவு வன்மத்தோட இருக்கா தெரியுமா? அவன் வாழ்க்கையே கெட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்க கூட நினைக்கிறான். வீட்டு வாசல்ல பந்தக்கால் ஊனி கையில கங்கணம் கட்டிட்டு அலையறான். அப்படிப்பட்டவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா வீடு விளங்குமா? விளங்காது கண்ணு. கண்ணே, நான் முடிவா சொல்றேன், உறுதியா சொல்றேன், என்னால இந்த கல்யாணத்துக்கு போக முடியாது. அப்பா கண்ணே, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், தயவு செஞ்சு என் மனசை மாத்த முயற்சி பண்ணாதீங்க. மாமா,
மாமா இவரு? உங்க மனசு எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. எந்த சூழ்நிலையிலயும் இந்த குடும்பம் சிதறி சின்ன பின்னம் ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. சண்முகம் என்னடான்னா வைராகியமா இருக்கான். பார்க்கலாம் இதுல யார் நினைக்கிறத அந்த தெய்வம் நடத்தி வைக்க போகுதுன்னு பார்க்கலாம். நீ கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்.